மேலே ஒரு கோட்ஸ் பார்க்குறீங்க. என்னன்னா அதில் இரும்பு அதுவா தன்னைத்தானே அழித்து விடுகிறது. அதுபோல மனுஷனுடைய தவறான மைண்ட் செட்டு, தவறான எண்ணம் அவன் வாழ்க்கையும் அழித்து விடுகிறதாக நம்ம அந்த கோட்ஸை பார்க்கிறோம். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய எண்ணமே அவனை அழித்து விடுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, பாவமானது கர்ப்பம் தரித்து அது உருப்பெடுத்து அவன் வாழ்க்கையை அது மேல விழுங்கி விடுது பாம்பு போல என்பதாக வேதத்தில் நம்ம படிக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற தவறுகள், நீங்க செய்கிற தேவையில்லாத காரியங்கள், விடுகிற சாபங்கள், விடுகிற தேவையில்லாத மனுஷர்களை பற்றிய யோசனைகள், அவர்களை பத்தி தவறான யோசிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில அதற்கான சாபத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுறீங்க. அது உங்களை அழித்து கொண்டே இருக்கிறது. உங்க வாழ்க்கையில வியாதியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து நீங்க உங்க வாழ்க்கையை நீங்களாகவே அழித்துக் கொள்ளுகிறதுக்கு வழிவகுக்கிறது. நீங்க ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நீங்க உங்க வாழ்க்கையில யார் மேலேயா இருந்த கசப்பு, யார் மேலேயா இருக்கிற பொறாமை, யார் மேலேயோ இருக்கிற இருதயத்தின் ஆழத்தில் அவங்க மேல இருக்கிற வெறுப்புனால நீங்க சம்பாதித்த சாபமா இருக்கலாம். ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சாபத்தெல்லாம் என்னை விட்டு அகற்றுங்க. நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். என் வாழ்க்கையில சாபம் நீங்கணும். நான் யார் மேலேயும் நான் கஷ்டப்பா இருக்க மாட்டேன். என்னை நானே அழித்து கொள்ள மாட்டேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க சாபத்தெல்லாம் மன்னித்து உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டிடுவாரு. இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.